ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் பிளேஸ். அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஈஸ்டர் ஸ்பெஷலா சிக்கன் கொண்டாட்டம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்பைசியான கேரளா சைட் டிஷ். இந்த ரெசிபிய ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் மஞ்சூரியன் எல்லாம் மறந்துட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி ரைஸுக்கெல்லாம் தொட்டுக்கிற வெரி ஸ்பெஷல் சிக்கன் சைட் டிஷ் இது. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த சிக்கன் கொண்டாட்டம் செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்போட கூடின சிக்கன் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லது. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லா காரம் கம்மியா இருக்கிறதால தான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்க சொல்றேன். உங்ககிட்ட இது இல்லனா நார்மல் மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறுக்கு பதிலா நீங்க வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இத 1 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நைட்டு ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆயிருச்சு. நம்ம சிக்கன் கொண்டாட்டம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஆனா எந்த எண்ணெய்னாலும் ஓகே தான். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்ப நாம ஊற வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 3 நிமிஷம் கழிச்சு வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை எல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா இந்த எண்ணெயை நாம திரும்பவும் யூஸ் பண்ண போறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு வேற எண்ணெய் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிருங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதா வெட்டி போட்டு வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா 20 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. ஒரிஜினலா இதுல சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல, அதனாலதான் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்றேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான இன்கிரிடியன்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல வறுத்த வற்றல் மிளகாய சதைச்சி எடுத்தது தான் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ். இப்ப இதையும் நல்லா ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிட்டு 1/4 கப் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல 1/4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியா வேணும்னா இன்னொரு 1/2 கப் தண்ணியில 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி இதுல சேர்த்து கொதிக்க வைங்க. நான் இதுல உப்பு எதுவும் சேர்க்கல. டொமேட்டோ கெச்சப்ல உப்பு எல்லாம் இருக்கும். இந்த டைம்ல உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்தா கண்டிப்பா உப்பு தேவைப்படும். இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நாம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இத நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லைனாலும் இந்த ரெசிபி நீங்க செய்ய முடியும். 2 தக்காளியை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு தோலை நீக்கி 1 டீஸ்பூன் வினிகரும் 1 டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இத பச்சை மணம் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்தா அதுதான் டொமேட்டோ கெச்சப். 1/2 கிலோ சிக்கன்ல இந்த ரெசிபியை செஞ்சீங்கன்னா 3 பேர் ரொம்ப தாராளமா சாப்பிடலாம். இப்ப ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் கொண்டாட்டம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இந்த ஈஸ்டரை சிக்கன் கொண்டாட்டமோட கொண்டாடுங்க. பாய்.